Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. ஒரு கணமாவது அவள் புன்னகைத்தாள். இவ்வாறாக ஒரு கணமாவது, ஒரு நொடியாவது ஏதோ ஒரு விடயம் நடந்திருப்பினும் அந்த உணர்வு அல்லது அனுபவம் முக்கியமானது என்பதை வலியுறுத்தி கூற நாம் if only for a moment, if only for a moment எனும் phrase பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக main clause, if only for a moment என்பதை நாம் கூறலாம். இங்கு main clause என்பது வாக்கியத்தின் பிரதான பகுதியை குறிக்கும். ஒரு கணமாவது அவள் புன்னகைத்தாள். அதாவது ஒருவர் ரொம்ப கவலையில இல்ல கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு செயல்பாட்டின் விளைவா என்ன செய்யறாங்க, ஒரு கணம், ஒரு நொடியாவது அவ புன்னகைத்தா. அந்த அவட புன்னகை அங்கு முக்கியத்துவம் மிக்க உணர்வு. அப்ப அதை வலியுறுத்தி கூறுவதற்கு நாம் if only for a moment என்பதை பயன்படுத்த போன்றோம். She smiled if only for a moment. She smiled if only for a moment. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She smiled if only for a moment. ஒரு கணமாவது அவன் தன்னால் ஜெயிக்க முடியும் என நம்பினான். அந்த ஒரு நம்பிக்கை தான் அவருக்கு பின்னால ஒரு பெரிய மாற்றத்தை, வெற்றியவே கொடுத்துச்சது. அப்ப அது வலியுறுத்தி கூறப்பட வேண்டிய கணம். அப்ப நாங்க அதை எப்படி சொல்ல போறோம்? He believed he could win if only for a moment. He believed he could win if only for a moment. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? He believed he could win if only for a moment. ஒரு நொடியாவது நான் உண்மையாகவே மகிழ்வாக உணர்ந்தேன். கவலையாத்தான் இருந்துட்டு இருந்தேன், ஆனா அந்த ஒரு நொடியாவது மகிழ்வா உணர்ந்தேன். I felt truly happy. I felt truly happy if only for a moment. I felt truly happy if only for a moment. எல்லாரும் வாழ்த்துருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I felt truly happy if only for a moment. ஒரு நொடியாவது வலி மறைந்தது, ரொம்பவே பெயின்ல இருந்துட்டு இருந்தேன். அந்த உருவி விட்டு அந்த கணத்துல அல்லாட்டிக்கு ஏதோ ஒன்று நடந்த அந்த ஒரு கணத்துல நான் என்ன செய்தேன், வலி மறந்து போய் இருந்துச்சு. அதாவது வலி மறைந்தது. The pain disappeared. The pain disappeared if only for a moment. The pain disappeared if only for a moment. Again, the pain disappeared if only for a moment. ஒரு கணமாவது அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். ரொம்பவே ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கைமாயிருந்தாங்க. அந்த ஒரு கணத்திலேயாவது அவங்களுக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க கிடைச்சிச்சு. Comment your answer. Splendid. ஒரு நொடியாவது அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. Comment it now. Superb. ஒரு கணமாவது நாம் நம்பிக்கையுடன் இருந்தோம். Comment your answer. Well done. You got it. எனக்கு உதவி கேட்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இவ்வாறு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதை நாம் was or were plus not plus allowed to plus V1 form என்றவாறு வாக்கிய அமைப்பை பயன்படுத்தி தெரிவிப்போம். allow என்பது அனுமதி அளித்தல்,
not allowed to அனுமதி அளிக்கப்படவில்லை. கடந்த காலத்தை குறிப்பதால் was அல்லது were உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துகின்றோம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். எனக்கு உதவி கேட்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இங்கு எனக்கு என்பது வாக்கியத்தின் எழுவாயாக வருவதால் நான் என்பதற்குரிய ஆங்கில சொல்லியே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ எப்படி சொல்வோம்? I was not allowed to ask for help. I was not allowed to ask for help. Again, I was not allowed to ask for help. நமக்கு சாதாரண உடைகள் அணிய அனுமதி அளிக்கப்படவில்லை. We were not allowed to wear casual clothes. We were not allowed to wear casual clothes. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Great. We were not allowed to wear casual clothes. அவளுக்கு ஜன்னலை திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. She was not allowed to open the window. She was not allowed to open the window. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? She was not allowed to open the window. நமக்கு இடைவேளை எடுக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. Comment your answer. Wow. அவனுக்கு அவனை பற்றி விவரிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. Comment it now. Marvelous. அவர்களுக்கு வகுப்பறையினுள் சாப்பிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. Comment it now. Wonderful. You got it. அவள் உண்மையை சொல்ல கட்டாயப்படுத்தப்பட்டாள். இவ்வாறு ஏதோ ஒரு செயல் கட்டாயப்படுத்தப்படுவதை குறிப்பதற்கு அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டதை குறிப்பதற்கு நாம் was அல்லது were plus forced to plus V1 form என்னும் வடிவத்தை பயன்படுத்துவோம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் உண்மையை சொல்ல கட்டாயப்படுத்தப்பட்டாள். She was forced. She was forced. எதற்கு? To tell the truth. She was forced to tell the truth. என் கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? She was forced to tell the truth. நாம் பயணத்தை ரத்து செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாம் கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாம் என்பது பன்மை, அதனால் we were forced. We were forced to cancel the trip. We were forced to cancel the trip. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We were forced to cancel the trip. நான் கூடுதல் நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டேன். I was forced to work overtime. I was forced to work overtime. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Good. I was forced to work overtime. அவர்கள் தங்களுடைய திட்டங்களை மாற்ற கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். Comment your answer. Superb. அவன் பொதுமக்கள் முன் மன்னிப்பு கேட்க கட்டாயப்படுத்தப்பட்டான். Please comment your answer. Very good. ஷீலா அமைதியாக இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டாள். Comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Main clause, if only for a moment என்பதையோ was or were not allowed to plus V1 form என்பதையோ was or were plus forced to plus V1 form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி
அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.